ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். இப்போ அமெரிக்கா அவங்களுடைய கப்பற்படையில் மிக முக்கியமான கப்பலெல்லாம் எடுத்து மெடிட்டரேனியன் சீ கிட்ட கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க. சில பல அப்படி இப்படி அரபுலக நாடுகள் சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படிலாம் கப்பலை கொண்டு நிப்பாட்டியிருக்காங்கன்னா, இந்த யுத்தம் பெரிய அளவில் நீண்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். ரஷ்யாவினுடைய இந்த கப்பற்படை இருந்துச்சு பிளாக் சீல. அப்போ ரஷ்யாவினுடைய கப்பற்படைக்கு பெரிய அளவு அழிவை ஏற்படுத்தியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டோ உக்ரைனுக்கு கொடுத்த நேவல் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நேவல் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது ஒருவேளை ஹமாஸ் இயக்கத்திடம் இருந்து அந்த நேவல் ட்ரோனை வச்சு அமெரிக்காவினுடைய கப்பற்படைக்கு எதிராக ஏதாவது தாக்குதல் நடத்தினாங்கன்னா எப்படி இருக்கும்? இதெல்லாம் நடக்குமா விக்கி? சினிமாவில் வேணால் இப்படிலாம் நடக்கலாமா இருக்கும் அப்படின்னு கேட்டால், சினிமாவை மிஞ்சக்கூடிய உண்மை சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு. நம்ம இல்லைன்னே மறுக்க முடியாது. சரி, இந்த ஒரு பகுதியில் சில முக்கியமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்படி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மேப்பை பார்த்துக்கோங்க. இதுதான் நம்முடைய இஸ்ரேல், அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுடைய மேப். நார்மலாக நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி எடுத்தாலும் சரி, இல்லாட்டி மேப்பு பார்க்கக்கூடிய எந்த சைட்டில் வேணாலும் எடுக்கலாம். ஸோ இஸ்ரேல் அப்படிங்கிறது இருக்குது. இஸ்ரேலுக்கு லெஃப்ட் சைடு காசா ஸ்ட்ரிப் இருக்குது. அங்கே தான் பிரச்சனை இப்போ நடந்துகிட்ருக்கு. சொல்லப்போனால் காசா ஸ்ட்ரிப் முழுவதுமாக என்க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படி என்க்ளோஸ் பண்ணலேருந்து இப்போ காசாவை அவங்க ஒரு வார் ஜோனாக அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் அப்டேட் பார்த்தும்போது தெரிஞ்சிருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறது தான் லெபனன் அப்படிங்கிற நாடு. இந்த லெபனனில் யாருடைய ஃபண்டு வழியாக அங்கே ஒரு இயக்கம் இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஈரானுடைய ஃபண்டு வழியாக ஹிஸ்புல்லா அமைப்பு இயங்கி வருகிறது. இது உலக நாடுகள் எல்லாருக்கும் தெரியும். ஈரானும் ஹிஸ்புல்லாவினுடைய உறவு ரொம்ப வருடங்களாகவே பல நபர்களுக்கும் பல நாடுகளுக்கும் பல வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் தெரிந்த விஷயம்தான். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நாடு தான் சிரியா. அப்போ நேற்றுலேருந்து ஹிஸ்புல்லா அமைப்பு என்ன சொன்னாங்கன்னா, சப்போஸ் நீங்கள் அதாவது காசாக்குள்ள இஸ்ரேலினுடைய இராணுவம் உள்ளே வருகிறது என்றால் சிரியா வழியாக நாங்கள் இஸ்ரேலுக்குள்ளே வருவோம். ஸோ சிரியா எங்கே டச் ஆகிருக்கு? இஸ்ரேலினுடைய ஒரு சின்ன பாகத்தில் டச் ஆகிருக்கு. அதன் வழியாக நாங்கள் உள்ளே வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அமெரிக்கா என்ன சொல்லிச்சு? அமெரிக்கா உட்பட பல நாடுகளும் அதை சொன்னாங்க, இஸ்ரேலும் சொன்னாங்க. சப்போஸ் ஹிஸ்புல்லா நீ உள்ளே வந்து என்னை அடிக்கிறீன்னா நான் என்ன செய்வேன்? சிரியாவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய பஷீர் அல் அசாத் இருக்கார்ல, அவருடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்காகவும் பஷீர் அல் அசாத் அவர்களை அடிப்பதற்கும் எங்களுடைய படையை உள்ளே கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. இதுதான் ஓவராலாக சிரியா மற்றும் லெபனனுடைய வரலாறு. இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஜோர்டான் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஜோர்டான் இன்னைக்கு காலையில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அமெரிக்காவினுடைய இராணுவம் இல்லாட்டி அமெரிக்காவினுடைய விமானப்படை வந்து இறங்குவதற்கான அந்த பேஸஸை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி ஜோர்டனில் அமெரிக்காவினுடைய ஒரு இராணுவ பேஸ் இருக்குது. அது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் ஜோர்டனுக்குள்ளேயே வச்சுருக்காங்க அமெரிக்காவினுடைய பேஸ். கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பல சலசலப்புகள் வந்தது. ஆனாலும் அமெரிக்கா வந்து அவங்களுடைய இராணுவ விமானங்களை எங்கள் தர இருக்கிறதுக்கான அனுமதியை ஜோர்டான் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கும் அதை மறுபடியும் உறுதி செஞ்சுருக்காங்க ஜோர்டான் அரசாங்கம். அந்த பக்கமாக இருப்பது ஈராக், அதுக்கு அந்த பக்கமாக இருக்கிறது தான் ஈரான். ஸோ ஈரான் தான் யாருடைய மெயின் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலினுடைய டார்கெட். இஸ்ரேல் தான் ஈரானுடைய டார்கெட்டும். இந்த அரபுலகம் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ஒரு தலைவர் இருக்கணும்ல. இந்த தலைவர் போட்டிக்கு 2 நாடுகள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒன்று சவுதி அரேபியா, இன்னொன்று துருக்கி. இந்த ஈரானும் இந்த கூட்டத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் ஈரான் மேலே நிறைய பொருளாதார தடை போட்டதுனால ஈரானால் துருக்கி சவுதி அரேபியா வளர்ந்த அளவுக்கு வளர முடியலை. ஏன்னா பல வருடங்களாக, எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-35 வருடங்களாக பொருளாதார தடை ஈரான் மீது போடப்பட்டிருக்கு. ஸோ ஈரான் எப்படியாவது அணு ஆயுதத்தை உருவாக்கிடுமோ அப்படிங்கிற பயம் இஸ்ரேலுக்கு இருக்குது. இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் ஈரான் இல்லாட்டி அரபுலக நாடுகள்கிட்ட ஏதாவது ஒரு நாட்டுகிட்ட அணு ஆயுதம் வந்தாலும் அது இஸ்ரேலினுடைய நிலைநிற்புக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிடும். டக்குன்னு கொண்டு இஸ்ரேலில் போட்டு விட்டுருவாங்க. ஈரானுக்கு தான் அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ ஈரானுக்கு பொருளாதார தடை போட்டு அணு ஆயுதம் சம்பந்தமான எந்த விதமான தொடர்பும் ஈரானுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இஸ்ரேல் ரொம்ப வெறித்தனமாக நம்புகிறாங்க. நிறைய ஈரானுடைய சயின்டிஸ்ட்டை கொலை பண்ணியிருக்காங்க மொசாட். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சரி, இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய கேள்வி, இவ்வளோ டீட்டெயிலாக மேப்பை பார்த்ததற்கான முக்கியமான விஷயமே எத்தனை படைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் இஸ்ரேலினுடைய இராணுவம். இஸ்ரேலினுடைய இராணுவத்தில் இப்போ 3,60,000 ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அதில் 3 லட்சம் தான் ரிக்ரூட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 60,000 ரிக்ரூட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அனுமதி கிடைச்சிருச்சு. பாக 38 ஏதோ நம்ம பார்த்தோம். அப்போ இந்த 3,60,000 அப்படின்னு சொல்லும்போது 5 சோல்ஜர்ஸ், இஸ்ரேலினுடைய 5 சோல்ஜர்ஸ் சேர்ந்து தான் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஹமாஸ் அப்படிங்கிற அந்த இயக்கத்தை சார்ந்த ஒரு நபரை அடிக்க முடியும். ஏன்னா இவங்க போகிறது காசா பகுதிக்குள்ளே. காசா பகுதிக்குள்ளனா அவங்களுடைய ஏரியா.
ஹமாஸ் இயக்கத்தினுடைய அந்த ஏரியா. அவங்களுக்கு தான் தெரியும் எது எது ஒளிந்து நிற்கக்கூடிய பகுதி, எது எது முக்கியமான பகுதி, எங்கே இருந்தால் நம்ம இஸ்ரேல் ராணுவத்தை அடிக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஹமாஸ் இயக்கம் அந்த இடங்களை அந்தந்த பூர்வகுடிகளுக்கு தானே தெரியும். சொல்லப்போனால் ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனம் இப்போ இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாடு இருக்கிற அந்த நிலப்பகுதியே ஒரு காலகட்டத்தில் இந்த ஹமாஸ் போன்ற இல்லாட்டி பழைய பாலஸ்தீனர்கள் பழங்குடியினர்கள் இருந்த ஏரியா தான். அதன் பிறகு தான் யூதர்கள் வராங்க, யூதர்களுக்கு இடம் கொடுத்தாங்க. அதன் பிறகு யூதர்கள் இது எங்களுடைய நாடு, வரலாற்றில் அப்படி தான் சொல்லுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கடைசியாக வந்து நிற்பது காசா பகுதி, மேற்கு கரை பகுதி மட்டும்தான் இருக்கு. ஷார்ட் வரலாறு அவ்வளோதான். அதுக்கு முந்தைய வரலாறு ஏன்ஷியன்ட் வரலாறாக மாறிடும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அந்த காசா பகுதிக்குள்ள இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் போகும்போது வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபைட்டர்ஸ் எங்கே இருப்பாங்க? இந்த காசா பகுதிக்குள்ள ஹமாஸ் இயக்கம் வைத்திருக்கும். அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா ஒரு நபரை சமாளிக்க இஸ்ரேலினுடைய 5 நபர்கள் தேவை. இப்போ காசா பகுதிக்குள்ள கிட்டத்தட்ட 70,000 ஹமாஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய லெபனிலிருந்து ஹிஸ்புல்லாவும் சேர்ந்து வந்துட்டாங்கன்னா ஹிஸ்புல்லால கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ராக்சிமேட்லி 2 பேரையும் சேர்த்தா ஒரு 2 லட்சத்துக்குள்ள வரும். வேண்டாமே, ஒரு 1,50,000 லட்சம்னே வச்சுக்கலாமே. 70,000லேருந்து 1,50,000 லட்சம் நபர்கள் ஹிஸ்புல்லா மற்றும் இந்த ஹமாஸ் இயக்கத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க. பாதிக்கு பாதி, அதாவது இவங்க 3 லட்சம் வராங்கன்னா 1,50,000 லட்சம் அவங்களே இருக்கும்போது கண்டிப்பாக இஸ்ரேல் ராணுவத்தால் என்ன செய்ய முடியாது? தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ இஸ்ரேல் ராணுவம் என்ன கேட்கும்னா, அமெரிக்கா உட்பட பல நாடுகள்கிட்ட எங்களுக்கு லாங் ரேஞ்ச் வெப்பன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நாட் ஓன்லி லாங் ரேஞ்ச் வெப்பன், ஏர் ஸ்ட்ரைக் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஏர் ஸ்ட்ரைக் நடத்தி லாங் ரேஞ்ச் வெப்பன் ஒரு 75 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர், 120 கிலோமீட்டர் தள்ளி நின்று அடித்து அதன் பிறகு ரொம்ப இழப்புகளை ஏற்படுத்திய பிறகு காலாட்படை இராணுவம் உள்ளே புகுந்து இந்த ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல மறுபடியும் ஒரு சிக்கல் இருக்குது. ஹமாஸ், ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்புகள்லாம் சாதாரண போர் வீரர்கள் கிடையாது. அவங்களாம் கொரில்லா போர் வீரர்கள். அப்போ கொரில்லா முறைப்படியும் அவங்க என்ன செய்ய அடிப்பாங்க? இந்த இஸ்ரேல் படையை அடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த கொரில்லா போர் முறையும் தாண்டி கொஞ்சமாக இந்த இஸ்ரேல் என்ன செய்யணும்? அவங்களுடைய படையை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் இங்கே மறுபடியும் பிரச்சனை என்னன்னா, இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்களுக்கு போதுமான அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்காது இப்போ இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு. ஏன்னா 50 வருடங்களுக்கு பிறகுதானே யுத்தம் அப்படிங்கிறதே அறிவிச்சிருக்காங்க இஸ்ரேல். அதுக்கு முன்னாடிலாம் சாதாரண சின்ன சின்ன கிளாஷஸ் அப்படி தானே, இல்லாட்டி எஸ்கலேஷன் அப்படி தானே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் அந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஹமாஸா இருக்கட்டும், ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும், ஏமன் நாட்டில், ஈராக் நாட்டில், ஈரான் நாட்டிலலாம் நிறைய போர் நடந்துச்சு பார்த்தீங்களா? அதிலெல்லாம் போர் புரிந்தவர்களாக இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட கொஞ்சம் மேட்ச் ஆகாது. அவங்க வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. இது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அது இல்லாமல் ஹிஸ்புல்லாட்ட மாடர்ன் வார்ஃபேர் வெப்பன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. ஈரானுடைய சப்ளையாக இருக்கட்டும், இல்லை பிளாக் மார்க்கெட் வழியாக வாங்கினதாக இருக்கட்டும், ரஷ்யாவினுடைய சப்ளை செயின் வழியாக இருக்கட்டும், 100 mmலேருந்து 620 mm கேலிபர் வரை இருக்கக்கூடிய 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. மாடர்ன் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல், ATGM அப்படின்னு சொல்லுவாங்க. மெர்காவெல்லாம் போட்டு தள்ளினாங்க தெரியுமா? அது இந்த ATGM வச்சு தான். அடுத்ததாக நிறைய ஈரான் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஈரான் ட்ரோன்ஸ் இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. இந்த யுத்த காலத்தில் இப்போ இஸ்ரேல் லெபனனுடைய எல்லை ஓரமாகவும் காசா பகுதியினுடைய எல்லை ஓரமாகவும் அவங்களுடைய ஆர்டிலரியும் இல்லாட்டி டேங்கெல்லாம் கொண்டு நிப்பாட்டிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு பெரிய உண்மையை நம்ம ரஷ்யா உக்ரைன் போர்லேருந்து படித்தோம். ரஷ்யா எவ்வளோ தான் டேங்கு கொண்டு நிப்பாட்டினாலும், உக்ரைன் எவ்வளோ தான் டேங்கு கொண்டு நிப்பாட்டினாலும் 5 ட்ரோன் பறந்து நிறைய வெப்பன்ஸை தூக்கி போட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டேங்குகள் எல்லாம் நொறுங்கி விடுகின்றன. அப்போ இஸ்ரேல் செய்கிற மிகப்பெரிய தவறை அவங்க இப்போ டேங்கையும் ஆர்டிலரியும் எல்லை ஓரமாக நிப்பாட்டி இருக்கிறது தான். ஒருவேளை ஹிஸ்புல்லாட்ட இல்லாட்டி ஹமாஸ்ட்ட ஈரானுடைய ட்ரோன்லாம் இருந்து அந்த ட்ரோன் வழியாக அங்கே இருக்கக்கூடிய டேங்கு படைக்கோ ஆர்டிலரி படைக்கோ பெரிய அளவு இழப்புகளை ஹமாஸால் ஹிஸ்புல்லாவால் ஏற்படுத்த முடியும். இதை இஸ்ரேல் கவனிப்பாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த டேங்குகள் இல்லாட்டி ஆர்டிலரி கன்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஹிஸ்புல்லா ஹமாஸ் அழிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். அமெரிக்கா தான் அதை கொடுப்பாங்க. ஆனால் அமெரிக்காட்ட இப்போ அந்த அளவுக்கு வெப்பன் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஈவன் மேற்குலக நாடுகள்கிட்டயே அந்த மாதிரி வெப்பன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். 20 mm 40 mm அம்யூனேஷன் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு ரொம்ப பெரிய அளவில் தேவைப்படும். ஆனால் 20 mm 40 mm அம்யூனேஷன் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னுடைய ரேட் 3 கோடியிலேருந்து 4 கோடி ஆர்டிலரி ஷெல்ஸ் மட்டும்தான் இவங்க உருவாக்குவாங்க. பிரச்சனை என்னன்னா, ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் வார் வரும்போது 3 கோடி 4 கோடி அப்படிங்கிறதுலாம் வெறும் ஒரு 10 நாளில் முடிஞ்சிடும். டக்குன்னு அடிச்சு விடுவாங்க. இந்த 30 mm 40 mm கேலிபர் கன்னை வச்சு டக்குன்னு அடிச்சு விடுறதுனால அங்கேயும் யாருக்கு பிரச்சனை வரும்? அமெரிக்காக்கோ இல்லாட்டி மேற்குலக நாடுகளுக்கோ இன்னும் ஆயுதம் வேணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வரும். அப்போ இஸ்ரேல் யாரை நம்பி போக வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு அதிகமாக இப்போ உடனடியாக யுத்தம் இல்லாத நாடுகள், இஸ்ரேலுக்கு ரொம்ப நம்பகமாக இருக்கக்கூடிய நாடுகள் யாவை அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க. அதில் முதல் இடத்துல வந்து நிற்கிறது இந்தியா தான். 2வது இடத்துல துருக்கிலாம் வருவாங்க. ஸோ இந்தியா, துருக்கி,
சில நட்பு நாடுகள் அவங்க கிட்ட போய் உனக்கு இப்போதைக்கு இந்த ஆயுதம் தேவையில்லை, அதனால் அந்த ஆயுதத்தெல்லாம் ஏன்ட்டத்தா, ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்ச பிறகு நான் உனக்கு அதை ரீக்ரியேட் பண்ணி தந்துடுறேன் அப்படிங்கிற ஒரு டீல் போடுவாங்க. அந்த டீல் வழியாகத்தான் இந்தியா இஸ்ரேலுக்கு உதவ போகிறது, உதவலாமாக இருக்கலாம். ஆனால் இஸ்ரேலுக்கு போதுமான அளவுக்கு கட்டமைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. கடந்த சில வருடங்களாகவே இஸ்ரேல் வந்து ஒரு டவுன் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. 3 லட்சம் 4 லட்சம் பேர் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இஸ்ரேலில். ஆனால் கடந்த 2022 2023 கணக்கெல்லாம் பார்க்கும்போது 1,40,000 பேர் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணமாக எல்பிட் சிஸ்டத்தெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு நிறைய வெப்பன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான இடம், அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு போராளிகளாக மாறி நிற்பாங்க அந்த இடத்துல. அதை சமாளிக்கிறதுக்கு 5க்கு ஒரு இராணுவ வீரர் அப்படிங்கிற லெவலில் இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்களுடைய பலம் இருக்க வேண்டும். இந்தியா உட்பட பல நாடுகள் இஸ்ரேலுக்கு உதவி செய்ய வேண்டும். இது இல்லாமல் அமெரிக்கா போன்ற பல நட்பு நாடுகள் அவங்களுடைய உதவியை செய்யும் போது வேறு லெவலில் ஈரான் வந்துருவாங்க, ரஷ்யா வந்துருவாங்க, அது கூட தைவானை சீனா பிடிக்க கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா இருக்கும். இது எல்லாமே நடக்கலாம். ஸோ இதுதான் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தினுடைய ஒரு ஃபைட் நடந்தால் நடக்கக்கூடிய சீன். இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஃபைட் நடக்காமல் இருந்தால் நல்லது. ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு புரியலை அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள்.